என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆங்கிலேய அடிமை தலையிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்று இன்றோடு 67 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. நாளை இந்தியா தன்னுடைய 68வது விடுதலை நாளை கொண்டாட இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் முன்னுதாரணமாக திகழக்கூடிய அளவிற்கு துடிப்போடு இந்தியாவின் ஜனநாயகம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை கடந்த தேர்தல் நமக்கு காட்டியது. நாட்டின் சாதாரண குடிமகனும் ஒரு டீ கடைக்காரராக வாழ்க்கையை தொடங்கியவரும் பிரதமராக முடியும் என்கிற அளவிற்கு ஜனநாயகம் சர்வாதிகாரத்திடம் ஓரிரு ஆண்டுகளை தவிர்த்து மண்டியிடாமல் ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய நாடாக இந்தியா மிளர்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு வேகமான வளர்ச்சி, உணவுப் பொருளில் தன்னிறைவு, உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு, அறிவியல் வளர்ச்சியில் வேகமான முன்னேற்றம் என பல சாதனைகளை இந்தியா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மக்கள் பெருக்கம் மிகுந்த இந்த நாட்டில் பல்வேறு சவால்களும் நம் முன்னால் நிற்கின்றன. ஜனநாயகத்தில் செழித்த நாடு என்று சொன்னாலும், வேகமான அளவிற்கு பொருளாதாரம் வளர்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த வளர்ச்சி சாமானிய மக்களை சென்றடைவதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் வேகமாக வளரக்கூடிய அளவிற்கு வறுமை அதே அளவிற்கு குறையவில்லை என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அரசியல் ஜனநாயகம் துடிப்போடு இருக்கக்கூடிய அளவிற்கு சமூக ஜனநாயகம் மலரவில்லை என்பதும் கவலையோடு சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்தியா இந்த 68 ஆண்டுகளில் சாதித்தது என்ன என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அதன் மாநில செயலாளர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், மூத்த பத்திரிகையாளரும் ஹிந்து நாளிதழின் வாசகர் தரப்பு ஆசிரியருமான திரு AS பன்னீர்செல்வன், எழுத்தாளர் திரு பிரபாகரன் ஆகியோர் அமர்வில் இருக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். உங்கள் நால்வருடைய முதற்கட்ட கருத்தை அறிய விரும்புகிறேன். நீங்களே தொடங்குங்கள். இந்தியா இந்த 67 ஆண்டு காலத்தில் ஒரு ஜனநாயக நாடாக அது சாதித்தது அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? சாதிக்க தவறியது அல்லது தோல்வி கண்ட விஷயம், சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் எதை பாக்குறீங்க? அதாவது இந்த 67 ஆண்டுகளாக ஒரு எதிர்ப்பு குரலுக்கு இடம் இருக்கும் ஜனநாயகமாக இதுவரைக்கும் இந்த நாடு இருந்திருக்கு. அதுதான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தின் வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது இனிவரும் உலகம்ங்கிற நூலில் பெரியார் சொல்லியிருப்பார், இனிமே போக்குவரத்தெல்லாம் ஆகாய மார்க்கமாக இருக்கும், இவ்வளோ வசதி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய சட்டைப்பையிலும் தந்தி இல்லாத கம்பி இல்லாத தந்தி சாதனம் இருக்கும். இதெல்லாம் இது மாதிரி எல்லாமே வந்திருக்கு. பெரிய சாலைகள் வந்திருக்கின்றன. ஆனால் அதெல்லாமே பெரிய கார் போகிறதுக்கு வசதி இருக்க இடத்துல மட்டும் வந்திருக்கு. கிராமங்கள் இன்னும் குண்டு குழியுமாவே தான் இருக்கு. இது அப்படியே தான் இருக்கு. அதனால் நான் இந்தியாவினுடைய இந்த விடுதலைக்கு பிறகு இதுவரைக்கும் நாம் அடைந்திருக்கிற சாதனைங்கிறது பல்வேறு மக்களும் ஓரளவுக்காவது அமைதியோடும் உரிமை குரலோடும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததுங்கிறது. அதுல தோல்விங்கிறது முழுக்க முழுக்க இந்த நாட்டை ஒரு தன்னிறை உள்ள நாடாக ஆக்காம ஏழ்மையையும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை இன்னும் அதிகமாக்கிறது தான் தோல்வின்னு நினைக்கிறேன். திருமதி வானதி, உங்க பார்வையில எது சாதனை, சவால்? சாதனை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே அளவுகோல் எப்படி இருக்கணும்னா, நம்மள மாதிரி இன்னொருத்தங்க இருக்கும்போது தான் ஒரு கம்பாரிசன் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம கூடவே நம்மளுக்கு ஒரு நாள் முன்னதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தான், அந்த நாட்டுக்கும் நமக்குமே இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தை பேணி காப்பதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த நாட்டில் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட முழுமையா தன்னால சுதந்திரமா செயல்பட முடியாத நிலையை அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா நம்ம நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இருக்குது இல்லைங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை நம்ம வெற்றிகரமா அதை பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல ஜனநாயக ரீதியான அமைதியான முறையில் தேர்தல் நடந்து அரசாங்கம் அமைதியான முறையில் நடப்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளை நம்ம நிறைவேற்றிருக்கோம். முக்கியமான இன்னொரு விஷயம், நீதித்துறையுடைய சுதந்திரம். சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு மிக மிக அடித்தளமாக இருக்க வேண்டிய ஒன்று. இங்கு பெரும்பான்மையான விஷயங்கள்ல நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாதனையான விஷயம். இன்னொன்று மிக முக்கியமாக, பல்வேறு மொழிகள் பேசுகின்ற ஒரு மிக மிக வித்தியாசமான விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய மக்கள் உணர்வு ரீதியாக எந்த ஒரு சூழ்நிலை ஒற்றுமைக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள்ல கூட அதை எதிர்கொண்டு
இந்த நாட்டினுடைய ஒற்றுமை இதுவரைக்கும் வெற்றிகரமா காப்பாற்றி வந்திருக்காங்கிறது சாதனை. நாம என்ன செய்ய தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரியான அந்த பொதுவான விஷயங்கள் தான். இன்னும் வறுமை இருக்கு, நம்முடைய கல்வி இன்னும் நம்ம மக்களுக்கு இலவசமா கொடுக்க முடியல, சுகாதார விஷயத்துல பின்தங்கி இருக்கோம். இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இருந்தா கூட அடிப்படை வசதிகளை பெரும்பான்மையாக குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி குறிப்பாக விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுல இருந்து தவறி இருக்கோம்னு நினைக்கிறேன். உங்க பார்வையில் என்ன பண்ணிட்டு? என் பார்வையை பொறுத்தவரையில் ஆசியாவிலேயே ஒரு அற்புதமான அரசியல் சட்டம் இருக்கக்கூடியது வந்து இந்திய அரசியல் சட்டம்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து இதுக்குள்ள அடிப்படையா ஒரு அசிமெட்ரிக் அமைப்பு இருக்கு. ஆனால் இப்போ வந்து காஷ்மீருக்கு வந்து 370, நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து அடிஷனல் பவர்ஸ், யூனியன் டெரிட்டரிக்குன்னு ஒன்று, ஸ்டேட்டுக்குன்னு ஒன்று. அப்போ வந்து உங்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கே வந்து நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இந்த ஃப்ரேம் ஒர்க் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, 40களில் வந்து இலங்கையில் சிறிமாவோ பண்டார் நாயக்காவுடைய கணவரான SWRD பண்டார் நாயக்க சொல்வார், 2 languages 1 nation, 1 nation 1 language 2 nation. ஆனால் நம்ம வந்து அப்போ மாநிலங்களை வந்து மொழி வாரியா பிரிவினை செய்யணும்னு போது கூட பயந்தோம். ஆனால் இது எந்த பயமும் வந்து ஒரு பெரிய பிரிவினைக்கு எடுத்து போகாம இந்த அமைப்பு வந்து அதுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அந்த நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை தான் பல்வேறு சவால்களை சந்திக்க முடிஞ்சிருக்கு, எதிர்கொள்ள முடிஞ்சிருக்கு, அதற்கான ஒரு விடையும் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதுல வந்து மக்களுடைய ஆசைகள் போதுமான அரசியல் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கு. அதே சமயத்தில் அடிப்படை அமைப்புங்கிறது வந்து சிதறு போகாமலும் இருக்கு. அதனால அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமைப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்குப்படுது. அது சாதனைகள்ல பிளிப் சைட்ல எது சொல்லுவீங்க? பிளிப் சைட்ல இருக்கிறதுங்கிறது வந்து வெற்றி பெற்றோம் நினைச்ச சில விஷயங்கள் வந்து திருப்பவும் வந்து கடிகார முல்லை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வந்து பயமா இருக்கு. இப்போ உதாரணமா நகர்ப்புறங்கள்ல வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பின்னோக்கிய விஷயம். முன்னோக்கி போயிட்டோம் நினைக்கிற பல விஷயங்கள் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ புது வகையான சென்சர்ஷிப் வருது. 4 பேர் சேர்ந்து ஒரு விஜிலண்டே குரூப் ஃபார்ம் பண்ணா சென்சர்ஷிப் பண்ண முடியும்னு. இதெல்லாம் வந்து இப்போ இந்த கடந்த 10-15 வருடங்கள்ல வந்து செட்டில்டு அப்படின்ற நினைச்ச சில விஷயங்கள் வந்து சிக்கலுக்குரியதாக மீண்டும் ஏதோ சில விஜிலாண்டே குரூப்ஸ்ங்களுடைய பவர் எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் வந்து பின்னோக்கிய விஷயமா. பிரபாகர், நீங்க எப்படி பார்க்கறீங்க? மற்ற விஷயங்களை சகோதரிகள் சொல்லிட்டதுனால நம்மளுடைய பண்பாடு வந்து பெருமளவு அப்படியே காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறது ஒரு பெரிய சாதனை. இது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் மாதிரி தான் சொல்லலாம். நேரடியாக இதோடைய இம்பாக்ட் தெரியலன்னா கூட நம்மளோட ஒட்டிய பல தேசங்களில் வந்து மொத்தத்தில் ஒரு சீர்குலைவு ஏற்பட்டிருக்குது. நம்ம வந்து ஏறக்குறைய பெரிய டேமேஜ் இல்லாமல் காப்பாற்றிருக்கோம். நம்பர் 1. ஃபிளிப் சைடுன்னு சொல்ல போனால் வளர்ச்சி எந்த ஒரு செக்டர்லையுமே சீரான வளர்ச்சி இல்லை. ஒரு லீப் ஃப்ராகிங் இருக்கு. ஒரு பெரிய முன்னேற்றம் வருது, அதுக்கப்புறம் ஒரு தேக்க நிலை வந்துடுது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், இன்னைக்கு இந்த மனித சமுதாயம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு 4 பெரிய புரட்சிகளை சொல்லலாம். விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி, இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப புரட்சி. விவசாயத்தில் இந்தியா கொடிகட்டி பறந்தது. 2000 வருஷமா விவசாயத்தில் சிறந்த நாடு. தொழில் புரட்சியும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் புரட்சியும் சரி நம்ம தவற விட்டுட்டோம். இப்போ ஓரளவுக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் ஓரளவுக்கு இருக்கிறமே ஒழிய இது இன்னும் சீராக இது தொடர்ந்து நடக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம நாடு எதிர்கொள்ளுங்கிறது ஒரு கேள்விக்குறி. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு பின்னடைவுக்கு ஒரு உதாரணமாக சொன்னீங்க. இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றங்களையும் தரக்கூடிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது 6 மாதத்துல செயலிழந்து போயிடுச்சு. இன்னைக்கு இது பலமுறை இது நடந்திருக்கிறது. பல ஆண்டு காலமாக பேசப்பட்டு வந்தாலும் அது நிறைவேறாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு அமைந்த நாடாளுமன்றத்திலும் சரி, இப்போ அமைந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலும் பெண்கள் பிரதிநிதித்துவம் என்பது 11% கடக்கவில்லை. இப்போ இது வந்து பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதில் பெண்களை போற்றக்கூடிய தேசம்னு சொன்னாலும் கூட இந்த விஷயத்துல கட்சிகள் ஒரு முனைப்பு காட்டாத ஒரு போக்கு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது அரசியல்ல பெண்கள் வந்து பங்கு பெறுவது, அதிகாரத்துக்கு வர்றது இது ரொம்ப முக்கியம்தான். ஆனா
அது இன்னைக்கு இந்த அரசியல் பங்கீடுங்கிறது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதிகாரத்தில் பெண்கள் பங்கு பெறுவதனால் மட்டுமே அடிமட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிடே கிடையாது. ஏன்னா பெண்களே ஆட்சி நடத்துகிற மாநிலங்களிலும் சரி, பெண்களே அமைச்சர்களாக இருக்கிற துறைகளிலும் சரி, பெண்களுக்குன்னு அவங்க ஒரு தனி கவனத்தையோ அந்த பெண்ணுக்கு தேவை என்ன அப்படிங்கிறதையோ அவங்க பெண்ணாக இருக்கிறதுனால நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஆனாலும் அந்த அதிகாரத்தில் பங்கு பெறுகிற உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கு. அது மறுக்கப்படுதுங்கும் போது நம்ம அதை குரல் கொடுக்கிறோம். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது பெண் குழந்தையை வெறுக்கவில்லை யாரும். அப்பெல்லாம் பழைய இதுல பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா பிறந்த பெண் குழந்தைகள் வேண்டாம், ஒண்ணு பெத்தா போதும், அதே கடன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதனால பிறந்த குழந்தை இதெல்லாமே பணக்காரர்களிடம் இருந்தும் மேல் ஜாதிகளிடம் இருந்தும் கீழே இறங்குற ஒரு கலாச்சாரமா இருந்தது. வரதட்சணைங்கிறதே பெரும்பாலான உழைக்கிற ஜாதி மக்களுக்கு இந்தியாவுல தெரியாது. ஆனா இன்னைக்கு அது ரொம்ப புறையோடி போய் குழந்தைய ஒரு பெண் குழந்தைக்கு மேல வேண்டான்னு அப்புறம் பிறந்த குழந்தைய கொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு தடை சட்டம் வந்தது. தடை சட்டம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, வயிற்றுலயே கண்டுபிடிச்சு அபார்ஷன் பண்ணாங்க. அபார்ஷன் பண்றதுக்கும் தடுக்கிறதுக்கு சட்டம் வந்தது. இப்ப என்ன பண்றாங்க, கருக்குழந்தை சோதனைங்கிறதெல்லாம் தாண்டி போய் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்துருச்சு. இவ்வளவு கரு மையங்கள் ஏற்பட்டு குழந்தையவே குரோமோசோமே ஆணாக உருவாக்கி வயிற்றுல வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்ப செக்ஸ் டிட்டர்மினேஷனை தடுக்கிறது. அப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரான வெறுப்பு, பணம் இருக்கோ இல்லையோ, இது ஒரு நாட்டுல வளருதுன்னு சொன்னா அந்த நாடு பண்பாட்டுல படு பாதாளத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்க ரொம்ப நாங்க உங்களை அப்படி போட்டுறோம் இப்படி போட்டுறோம்லாம் சொல்றோமோ அந்த அளவுக்கு மிதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வெளிப்படை. பெண்கள் அட கக்கூசுக்கு போக முடியலைங்க, வெளியில வீட்டுக்குள்ளதான் கக்கூஸ் இல்ல. அதுக்கு ஒரு பொண்ணு விவாகரத்து கேட்டுச்சுன்னா அதை 10 பேர் காமெடி பண்ணி எழுதுறான். கக்கூஸ் இல்லாததுனால ஒரு பொண்ணு விவாகரத்துக்கு வந்துச்சு. அது எவ்வளவு பெரிய முக்கியமான செய்தி. அதுக்கு கழிப்பறைக்கு போக முடியல, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக. அவ்வளவுதான் இந்த நாட்டினுடைய தகுதியா இருக்குங்கிறது நம்ம ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம். பெண் குழந்தை பிறப்புங்கிறத 1000 ஆண்களுக்கு 906 8 கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க. பெண் குழந்தை கம்மியா இருந்தா மதிப்பு வரும்னு அர்த்தம் இல்ல, பெண் வரதட்சணை கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. பெண் குறைஞ்சு போனா வயது வித்தியாசம் இல்லாம 60 வயசு பொம்பளை, 7 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இந்த மாதிரி நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு. இத யாரும் யோசிக்கிறல. இந்த மாதிரி நடந்த உடனே அங்கங்க அமைச்சர்கள், சாமியாருங்க, அவரு இவரு அத்தனை பேரும் நீங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுங்க, அது 7 மாசம் குழந்தைக்கு என்னத்தை இழுத்து போட்டுக்கு தெரியுமா, அப்படியான இப்படி மனநிலை தான் இந்தியர்களுக்கு அதிகமாயிருக்கு. இதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். வானதி, நீங்க பாகிஸ்தானை ஒரு உதாரணமா காட்டுனீங்க. அந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லைன்னு. அமார்த்திய சென் எழுதின ஒரு கட்டுரையில தெற்காசியால இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையை பட்டியலிடும்போது இந்தியா கடந்த 20 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சியை பல துறைகளில் பெற்றிருந்தாலும் கூட வாழ்நாள் அதிகரிப்பு, ஆயுள் அதிகரிப்பு, குழந்தை இறப்பு விகிதம், கழிப்பிட வசதி, பெண் எழுத்தறிவு, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, தடுப்பூசி, இது மாதிரியான விஷயங்கள்ல சமூக முன்னேற்றம் அப்படின்னு சொல்ற அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற அளவீடுகள்ல பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியாவை விட சிறிய நாடான பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளை விட ஒரு குறைந்த இடத்துல தான் இந்தியா இருக்கிறது. இது ரொம்ப அவமானப்பட வேண்டிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்க? இல்ல அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிப்படையான சமூக விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பாதுகாப்பாகட்டும் இல்லது நீங்க சொல்ற மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து நீங்க கணக்கு போட்ட நிறைய விஷயங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அதனோட வளர்ச்சி விகிதம் மாறிட்டு இருக்கு. நீங்க தமிழகம் மாதிரி இன்னொரு ஸ்டேட் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் வருது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இது உள்ளடக்கியது. நிஜமாவே நீங்க ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி, அதாவது நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு இல்ல நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படக்கூடிய விதம், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற அளவீடுகள்ல இருந்து இதுல நாம குறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே அது கவலை கொள்ளத்தக்க விஷயம் தான். ஆனா அதே அளவீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நேரங்கள்ல
நீங்க அமர்த்தியா சென்னோட புக்கு இதே மாதிரி இன்னொரு பொருளாதார அறிஞர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிறப்பு விகிதத்திலிருந்து இங்க சுகாதாரங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு 50 விஷயத்துல எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 விஷயம் அவங்க டாப்ல இருந்தா கூட மத்த விஷயங்கள்ல நாம முன்னாடி இருக்கிறோம் அவங்கள விட. சரி, இந்த மாதிரியான கம்பேரிசன் அப்படிங்கிறது பொதுவானது. ஆனா நான் அடிப்படையில முதல்ல சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அமைப்பு, மக்கள் அங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமான செயல்முறை, இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் நீங்க சொல்றது, ஆனா செயல்படுத்துறதுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, அதில் நாம் ஒரு வெற்றிகரமான அணுகுமுறை அல்லது நம்மளுடைய மக்களுடைய மனநிலை, இது வந்து நம்ம அவங்கள விட பெட்டரா இருக்கும். அதைத்தான் நான் அந்த கம்பேரிசனுக்கு சொன்னேன். பன்னீர், நீங்க ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறதா இந்தியாவுடைய அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்னு சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆய்வு செய்த ஏடிஆர், அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு, இந்த 542 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் கோடீஸ்வரர்கள் 82% பேர், சராசரியாக ஒருவருடைய சொத்து மதிப்பு 15 கோடி, கிரிமினல் வழக்கை கொண்டிருக்கக்கூடியவங்க 185 பேர், சதவிகிதம்னு பார்த்தா 34%, 3 ஒருவர் அரசியல் குடும்பங்களில் இருந்து வந்தவர். இது வந்து எப்படி ஜனநாயகம் செழுமைப்பட்டதுக்கான உதாரணம் சொல்ல முடியும்? அதாவது இந்திய ஜனநாயகத்தை 2 வகையாக பார்க்கணும். ஒன்று வந்து இந்த நடுத்தர வர்க்கத்தின் பிரச்சனைகள் இருக்க, அது வந்து இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஜனநாயகத்துக்கு மேல எடுத்து வந்து அவங்க திணிக்கிறாங்க. ஜனநாயகத்துடைய அடிப்படையான ஒரு விஷயங்கிறது வந்து ரெப்ரசன்டேஷனல் கேரக்டர். இப்போ எனக்கு வந்து இவங்க தான் என்னோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணும்போது, அவங்க பணக்காரங்களா இருக்காங்களா ஏழையா இருக்காங்களாங்கிறது என்னுடைய பிரச்சனை இல்லை. அவங்களால என்ன ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை தான் அடிப்படை, அதான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை வந்து நீங்க வந்து இப்போ அவங்க பணக்காரங்க இவங்க ஏழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது, இந்த ஏடிஆர் உடைய சில அணுகுமுறையில வந்து ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப அந்த பணக்காரங்களுடைய கிளப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடிச்சிடுறேன். இதுல வந்து இப்ப ஏதேனும் இப்ப இந்தந்த எம்பிஸ்க்கெல்லாம் வந்து இந்த கார்பரேட் செக்டர் கூட ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரியோ, இல்ல நேரடியா கார்பரேட் செக்டர்ல இருக்கிறவங்க வந்து எம்பியா இருக்கிறதோ எல்லாம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறலாம். ஆனால் நீங்க வெறும் பணம் அப்படிங்கறத மட்டும் ஒரு குறியீடா வச்சுட்டு பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. ரெண்டாவது வந்து எப்ப எம்பியா மாறுறாங்க, எடுத்தோடனே எம்பியா மாறுறவங்க வந்து ஒரு சில பேரா தான் இருக்கலாமே தவிர மீதி பேர் வந்து கீழந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வராங்க. தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல, அப்ப தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு மரியாதையை நம்ம தர வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்குள்ள வந்து சிக்கல் இருக்கா இல்லையாங்கிறது வந்து செகண்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யாராவது ஒரு நம்மளுடைய லோக்சபா எம்பி வந்து மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் எம்பி ஆயிருக்காங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம்ன்றத வந்து நான் 1977 சொல்லுவேங்க. 77 இந்திய மக்கள் வந்து இந்த ஆட்சி வேண்டாம்னும் போது அன்னைக்கு நாள் எல்லா அதிகாரத்துடன் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஆட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்தியர்களும் தோற்றால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் இடத்தை காலி பண்றாங்க. யாரும் வந்து தன்னுடைய டேர்ம் வந்து ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கல. அது சிபிஎம் இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம். இந்த வந்து ஒரு கல்ச்சர். அப்ப இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சருக்கு வந்து ஏடிஆர் வந்து என்ன புரிதல் வச்சுருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு பிளிப் சைடு ஒன்று இருக்கு. எல்லா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், எல்லா ரிட்டையர்ட் டிப்ளமேட், எல்லா ரிட்டையர்ட் ஜட்ஜுங்களும் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் போஸ்டிங் வேணும். நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வேணும், எனக்கு நேஷனல் பிரஸ் கவுன்சில் வேணும், எனக்கு வந்து அட்வைசர் வேணும். அப்போ பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து மரியாதை குறைவாக மாற்றக்கூடிய மத்திய தர மனநிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதோட வெளிப்பாடாக தான் இந்த ஏடிஆர் உடைய ரிப்போர்ட்டை பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது எனக்கு அவர் பன்னீர்செல்வம் சொல்றதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கும்போது மக்கள் கிட்ட நம்ம கொடுக்கிற சாய்ஸே கம்மி தான். இவரா இல்ல அவரா அப்படின்னா இப்ப இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்க ரொம்ப கம்மி. உண்மையை சொன்னா இந்த தேர்தலுக்குமே இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு இல்ல, இவங்க பண்ண மோசம், இதை விட யார் வந்தாலும் பரவாயில்ல இப்படி நினைக்கிறவங்க அதிகம்.
அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மாற்றுங்கிறதே குறைவாக இருக்கும்போது ஒரு வலிமையான மாற்று இல்லாத இடத்துல இருக்கிற எரியற கொள்ளியில எந்த கொள்ளி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற நிலையில தான் நம்ம வாக்காளர்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்க குற்ற பின்னணி உள்ள பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இப்பதாங்க அதிகம். இந்த பார்லிமெண்ட்ல தான் குற்ற பின்னணினா சாதாரண குற்றம் இல்ல, கொலை குற்றத்துல இருந்து மிக கொடூரமான குற்றங்கள் இந்த பாராளுமன்றத்துலதான் அதிகம், ஆளுங்கட்சியிலேயே அதிகம். மக்கள் என்ன பரவாயில்ல எங்களுக்கு 8 கொலை பண்ணவர் வேணும்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் 8 கொலை பண்ணவர், ஒரு 4 கொலை பண்ணவர், அதனால இவர் தான் பரவாயில்ல, இவர் கும்பலா கொலை பண்ணுவாருன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வச்சிருக்கிற வாய்ப்பே இவ்வளவுதான், அதுல எதுக்கு ஓட்டு போட முடியுமோ போடுறாங்க. அப்படிதான் நம்ம ஜனநாயகத்தை நான் பாக்குறேன். நான் ஒரு விஷயம் இதுல சொல்ல விரும்புறேன். பன்னீர் சொன்னாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத யாரும் எம்பி ஆயிருக்காங்களா அப்படின்னு. பிரதமராகவே ஆயிருக்காங்கிறதா உண்மை. ராஜ்யசபா மூலமா வந்துடுறாங்க. மக்கள் யாரும் மன்மோகன் சிங் வேணும்னு நினைச்சு ஓட்டு போடல, ஒரு பை டிஃபால்ட். பிரைம் மினிஸ்டர்ஷிப்ங்கிறது எலெக்டட் பை த பார்லிமெண்டரி பார்ட்டி. அதுலயும் மக்களுடைய வெளிப்பாடு வெளிப்பாட்டுதான் கேள்வி. தேவையில்லையே, சட்டமீறல் ஜனநாயகத்தின் பேர்ல உயிர் போட வைக்கும் போது இது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டுமே சொந்தமான பணக்காரர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்குமான கிளப்பா பார்லிமெண்ட் மாறிட்டு இருக்கா? வாரிசு அரசியல்வாதிகளுக்கான இடமா அது மாறிட்டு இருக்கா? அது நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட வெளிப்பாடு. இதை பார்க்க முடியுமான்னு. கரெக்ட். அதாவது நீங்க சொல்ற மாதிரியே அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நோக்கி இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துல நாம அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேர்தல் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் கொடுத்திருக்கிற செலவே 70 லட்சம். நீங்க சட்டசபைக்கு இவ்வளவு தூரம் அப்படிங்கும் போது இன்றைக்கு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசியல் கட்சிகளே விரும்பினாலும் கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு செலவினங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ரெண்டாவது, வாரிசு அரசியல் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ஒரு நேச்சுரலாவே நம்ம இதுல பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல அப்பா அந்த தொகுதியில் எம்பியா இருக்காருன்னு சொன்னா அடுத்தது அந்த பையன் நாங்க கொண்டு வர்றது அப்படிங்கறது ஒரு நேச்சுரல் சாய்ஸ் மாதிரி மக்களும் அதை ஒரு ஆதரிக்கிற மனோநிலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டாவது, நீங்க கோடீஸ்வரர்கள் அதிகமா இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை சொல்லலாம். நீங்க அவர்களாகவே சில சமயம் செலவு பண்ணும்போது அது ஒரு பார்ட்டிக்கு ஒரு பெரிய பர்டனை குறைக்குது. ஓகே, அப்படி இருக்கிற சாய்ஸஸ்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தேர்தல் சீர்திருத்தத்தோடு சேர்ந்து வரும்போதுதான் நாம நினைக்கிற மாதிரி. நீங்க ஆரம்பிக்கும் போது ஒண்ணு சொன்னீங்க, ஒரு சாதாரண டீ கடைக்காரருடைய மகன் பிரதமராக முடியும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்ந்தேதான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அரசியல் அப்படின்னு இன்னைக்கு முழுசா ஒரே வார்த்தையில நம்ம தள்ளிவிட முடியாது. இந்த சாதாரண மக்களும் சரி, நீங்க ஒரு ரெப்ரசென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகள் சிறிது சிறிதாக குறைந்து வருவதை எங்களால உணர முடியுது. ஒரு அரசியல் முழுநேர அரசியல்வாதியா இருந்து அனுபவத்துல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கவலையை புரிந்து இருக்கிற ரியாலிட்டியில இதெல்லாம் நம்ம சொல்றது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை